அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் தந்த வேத வசனம் சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து. பாருங்க, இயேசு சொல்றார், ஏழைகளோ எளியவர்களோ விடுகிற பெருமூச்சு. உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், ஏழைகள் உடைய வாழ்க்கையில அவங்க என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியாது. பணம் இல்லாததுனால, பொருள் இல்லாததுனால உலகத்துல எதுவுமே அவங்க சாதிக்க முடியாது. அவங்க எல்லாத்திலும் நசுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஏழைகள், நாமெல்லாம் பணக்காரரா ஏழைங்களா? பணக்காரரா? ஏழைங்கன்றவங்களும் ஒரு அலையிலே சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கள் நம்மளாம் பணக்காரர். ஆனா உலக பிரகாரமான பொருளாதாரத்துல மற்ற காரியங்களை நம்மள யாரு? ஏழைகள். அப்போ ஏழைகளா இருக்கிற நம்ம பெரிய சாதனை பண்ண முடிய மாட்டேங்குது, பெரிய காரியங்களை சாதிக்க முடியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நம்ம அப்படியே பெருமூச்சு விடுற பாருங்க. ஒரு வீடு கட்ட முடியலையே, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலையே, ஒரு கல்யாணம் பண்ண வைக்க முடியலையே, கடன் கட்ட முடியலையே, வர்ற வருமானம் நமக்கு பத்தலையே, சேமித்து வைக்க முடியலையே, நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம்? பெருமூச்சு விடுறோம். பல கஷ்டங்கள். அப்படி பெருமூச்சு விடுகிற காலங்கள் ஆண்டவர் சொல்றார், நான் இப்பொழுது என்ன பண்ணுவாரா? எழுந்து. இந்த மாதத்துல நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரா? எழுந்து. அவர் எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து. உங்க மேல சீறுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. போய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இருக்கிற கொஞ்சம் சொத்தையும் அபகரிச்சிருவாங்க. அண்ணன் தம்பிங்க, பெரியப்பா சித்தப்பா அதையும் போட்டி போட்டு உங்களை என்ன பண்ண பிடுங்கிருவாங்க. பணத்தினால, அதிகாரத்தினால உங்களை என்ன பண்ண நஷ்டப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட கவலைகளில் நீங்க சோர்ந்து போகும்போது உங்க மேல அப்படி சீறுகிறவர்கள் நிறைய உங்களை மேல சிறுத்தையை போல உங்களை அழிச்சுன்னு வராங்க பாருங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு எந்த உதவி இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் உங்களை கண்டுக்க மாட்டான். பணக்காரத்தை அவங்க பார்ப்பாங்க, கட்சிக்காரங்களை கண்டு பண்ணாங்க. அவங்க பணம் கொடுக்குறவங்க கிட்ட தான் போவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஏழைகளுடைய நிலைமை ரொம்ப மோசம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் ஏழைகளின் பலனும் எளியவர்களின் திடனுமா இருக்கா. ஏழைகளுக்கு பலனா இருக்கிறார், ஏழைகளுக்கு திடனா இருக்கிறார். அதனால அவர் எழுந்திருப்பாராம். அதனால தான் உங்க வாழ்க்கையில கூட உங்களை விட ஏழையா இருக்கிறவங்கள நீங்க அற்பமா நினைக்க கூடாது, ஏழைகளை நிந்திக்க கூடாதுன்னு நீதிமொழிகள் இருக்கும். நிறைய வசனம் ஏழைகளை குறித்து இருக்கு. நமக்கு நேரம் போதாது, அது இன்னொரு நாள் எடுப்போம். ஏழைகளை, திக்கச்சோகளை, விதவைகளை அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப என்ன பண்ணக்கூடாதான்? நசுக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா அவர்களுக்காக கர்த்தர் வாதாடுவார், அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார், அவர்களுக்காக கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அதனால்தான் அவர்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து. முதல்ல அவங்களை காத்து கொள்வார், தீங்கு அணுகாதபடி காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாசம் நமக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? நாம எல்லாம் சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல இந்த சொல்லுங்க, கர்த்தர் உங்களை இந்த மாசத்துல சுகமா இருக்க பண்ணுவார். சொல்லுங்க, அவங்களுக்கு யாரும் இல்லை பாவம், சுகமா இருக்க பண்ணுவான். அந்த வார்த்தை, நீங்க சொல்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலிக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசீர்வதித்தால் அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நீ சபிச்சிட்டேன்னா நான் அவங்களை என்ன பண்ணுவேன்? சபிப்பேன்னு சொல்ல. அதனால தான் நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போகும். அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரவான்களா இருந்தா அவங்களுக்கு போகும். அவங்க பாத்திரவான்களா இல்லைன்னா என்ன ஆகும்? திரும்பி வரும். அதே போலத்தான் நீங்க யாரையாவது ஒருத்தர் சபிச்சிங்கன்னா அந்த சாபத்துக்கு அவங்க பாத்திரவான்களா இருந்தா அந்த சாபம் அவங்களுக்கு போகும். அவங்க பாத்திரவான்கள் இல்லைன்னா அந்த சாபம் என்ன ஆகும்? திரும்பி வந்துடும், நமக்கே சாபம் வந்துடும். அதனால தான் யாரையும் சபியாது இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மெட்ராஸ்ல ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், நம்ம சர்ச்சோட பெரிய சர்ச்சு, அதுல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கொஞ்சம் பேரை பிரிச்சு கொண்டு போய் வேற ஒரு சர்ச் ஆரம்பிச்சிட்டார். வேற ஒரு சர்ச் ஆரம்பிச்சு அது வளர்றத பார்த்து இந்த பாஸ்டருக்கு ஒரே எரிச்சல், கோபம், அவர் மேல பெரிய கோபம். இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி சாப போட்டிருக்காரு. இன்னும் கரெக்டா 40 நாள்ல இங்கிருந்து சபையிலேருந்து பிரிச்சுட்டு போனேன் அந்த பாஸ்டருக்கு பாருங்க உடம்பெல்லாம் புண்ணு வந்து அவர் துணியே போட முடியாம அவர் என்ன பண்ணுவான்? ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. அவன் செத்து போனாலும் போவான். நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், கர்த்தர் சொன்னாரு அவன் சாவான் 40 நாள்ல. உடம்பெல்லாம் என்ன வரும்? புண்ணு வந்து அவன் சாவான், துணியே போட முடியாது. அப்படிதான் அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு சொல்லி இவர் நல்ல ஜெபம் பண்ணி அவரை சபிச்சுட்டாராம். எத்தனை நாள்ல? 40 நாள்ல.
அதை அவர் கேட்டார். அந்த எதிரில் திருடிட்டு போன அந்த பாஸ்டர் கேள்விப்பட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவருடைய சமத்துல 40 நாள் உபவாசம் போட்டார். அவர் உபவாசம் போட்டு, ஆண்டவரே இந்த சாம்பை எனக்கு வரக்கூடாது, இந்த சாம்பை எனக்கு வராம நீங்க காப்பாத்துக்கன்னு சொல்லி 40 நாள் ஜெபம் பண்ணதுனால அவர் அதுக்கு பாத்திரமானா இல்லாம மாறிட்டார். ஆண்டவர் மன்னிச்சதுனால நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கரெக்டா 40வது நாள் இவர் சாபமிட்ட அந்த பாஸ்டர் மேல அந்த சாபம் வந்து ஒரே வாரம் கூட ஆகலையா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள சரீரமெல்லாம் புண்ணு வந்து சரீரமெல்லாம் நாற்றம் எடுத்து அவர் ட்ரெஸ்ஸு போட முடியல, வேட்டி கட்ட முடியல, ஒன்றும் போட முடியல. அப்படியே நிர்வாணமாக அவர் என்ன பண்ணாங்களா, ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனாங்களா. அதுவும் ஆம்புலன்ஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் வர முடியாததுனால, சந்தா இருக்கிறதுனால தூரத்தில் ரோட்டில் தான் அந்த ஆம்புலன்ஸ் நின்று கொண்டிருந்திருக்குது. இவர் வீட்டிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே நிர்வாணமாக தான் தூக்கிட்டு போய் அந்த எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுமே தவிர யாரையும் சபியாதிருங்க. யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. ஆண்டவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் நம்ம. அதனால நம்ம வாயில யாரை பார்த்தாலும் நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா அங்க வீட்டுக்குள்ள போனோன்னு நீங்க என்ன சொல்லணுமா, இந்த வீட்டுல என்ன உண்டாகட்டும், சமாதானம். அவங்க பாத்திரவான்களா இருந்தா அந்த சமாதானம் அந்த வீட்டுல தங்கும். அவங்க பாத்திரவான்களா இல்லைன்னா அந்த சமாதானம் நம்ம கூடவே வந்துரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அப்பதான் அது ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த மாதத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, சுகமா இருப்பீர்கள். அந்த வார்த்தையை நீங்க இந்த மாதம் பூரா நம்ம விசுவாசிங்க யாரை பார்த்தாலும் செகண்ட் கொடுத்துட்டு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு நீங்க இந்த மாதம் எப்படி இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே இருங்க. அந்த வாயின் வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி நீங்க சொல்ற அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாய் வைப்பார். புரிதல் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லணும்னா மற்றவங்க சுகமா இருக்கணும்னு ஆசைப்படணும். மற்றவங்க சுகமா இருக்காங்களேன்னு பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்பட்ட நம்ம அப்படி பிளஸ் பண்ண முடியாது. இவங்களே நல்லா சுகமா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க அப்படி நினைக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ சுகமா இருங்கன்னு சொல்லணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா சுகமே வராது போல் இருக்கு. சத்தமா சொல்லுங்க. ஆமென். சுகமா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் நம்மை சுகமா இருக்க பண்ணுகிற தேவன். இந்த உலகத்துல கர்த்தர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார், விசுவாசிகளுடைய சுகத்தை விரும்புகிறார். ஒரு நல்ல யோவான் என்ற ஒரு தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 3 யோவான் 1:2 வாசிங்க. இப்படித்தான் நாமும் ஆசீர்வதிக்கணும். நீங்க யாரை பார்த்தாலும் பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது பாத்தீங்களா, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாயிருக்கும்படி உனக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லணும். சொல்றவங்களோ ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் வாழணும். வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், பிள்ளைங்க கல்யாணம் நடக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாத்துலயும் நீ வாழணும், பிளஸ் பண்ணணும். இப்ப எங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்களே உங்களை பார்த்து, அது உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையாய் தீர்க்க தரிசனமாய் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப பாருங்க, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்பீங்க, சுகமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா இந்த உலகத்துல நம்முடைய சுகத்தை கெடுக்கிற மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு, நம்முடைய சுகத்தை கெடுக்கிற சக்தி. ஆனா தேவனோ நமக்கு சுகத்தை கொடுக்கிற சக்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒளியா இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், இருளா இருக்கிறான். அது யாருன்னு பார்த்துருவோம். யோவான் 10:10 வாசிங்க. இதெல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் இந்த வசனம் உங்களுக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா. அப்படியே இருக்குது. யார் இது? திருடன். ஆண்டவர் திருடன். யாரு திருடங்கிறாரு? சாத்தான், பிசாஸ். அவன் திருடன். அவன் வந்தாலே எதுக்கு தான் வர்றான்? திருடுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிப்பர். கொல்றதோடு கிடையாது, அழிச்சிடுறான், சுட்டு எரிச்சிடுறான், ஆளே இல்லாம பண்ணிடுறான் பாருங்க. அதனாலதான் அந்த பிசாசை என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது, பிசாசை தேடக்கூடாது, பிசாசை சந்தோஷப்படுத்தக்கூடாது. அவனுடைய இன்பில்ட் அப்படின்னா அவனுக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கிற குணமே, அவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற குணமே இந்த 3 குணம் தான்.
அதனால நீங்க அது ஒரு தெய்வம் இது ஒரு தெய்வம் நடுவுல பிசாசுன்னு நினைக்க கூடாது. நம்ம இயேசுவை தவிர மற்ற எல்லாமே பிசாசு தான். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுங்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. நம்மளே அநேக பேர் இருக்கிறீங்க அங்கங்க ஜம்ப் பண்ற ஆட்கள். அப்படி இருந்தீங்கன்னா பரலோகம் வர முடியாது. கர்த்தருக்காக வாழணும். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும். ஒரே மனுஷன் 2 எஜமானுக்கு வேலை செய்யவே முடியாது. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி ஒருத்தரை துக்கப்படுத்துவோம். அதனால ஒரே எஜமானன் நமக்கு இயேசு மட்டும்தான். வேலையிலேயே சொல்லுங்களேன். ஆனா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா இயேசு எதுக்கு வந்தாரு பாருங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பரிபூர்ணப்படுத்துவார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பயப்படாதிருங்கள். பரிபூர்ணம் உண்டாக்கும். பரிபூர்ணம் எதுவுமே குறைவா தரமாட்டார், பரிபூர்ணமா நமக்கு தருவான். அதான் தாவீது சொல்லுவான், நிரம்பி வழிய பண்ணுவான். போதுன்ற அளவுக்கு தருவா, குறைவில்லாமல் தருவா. எப்பொழுது நம்ம அந்த பிசாசை விட்டுட்டு இந்த இயேசுவை மட்டும் தெய்வமாய் நம்பும் போது அவரை பற்றிக்கொள்ளணும். அவரை பற்றிக்கொள்கிறவர்கள் அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இரவும் பகலும் அவரை பிடிச்சுக்கணும். உலகத்துல அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாரு. தேவனால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையவே கிடையாது. உனக்காக என்ன வேணாலும் செய்வார். உனக்காக கவர்மெண்ட் சட்டத்தையே மாத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். சூரியனையே நிக்க வச்சாருல்ல, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. சூரியனே என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு பாருங்க ஒரு நாள் பூரா. இன்னைக்கு வரைக்கும் கணக்க தப்பா வருது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குவோம், அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஜீவன், நம்ம இழந்து போன ஆத்மா ஜீவனை நமக்கு தருகிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். நீங்க மரிச்சாலும் மறுபடியும் பிழைக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அது விட என்ன நமக்கு பாக்கியம் வேணும்? மரித்த பிறகு ஒரு வாழ்வை கத்த நமக்கு தருகிறா, மரித்த பிறகு ஒரு நித்திய ஜீவனை கத்த நமக்கு தருகிறா. இந்த உலகத்துல வாழ்கிற 80 வருஷத்தோடு கூட கிடையாது, அதுக்கு பிறகு கோடி வருஷம் தேவனோடு கூட வாழும்படி ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு தர இருக்கிறபடினால அந்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல, கர்த்த நம்மை சுகமா இருக்க பண்ண வல்லமுள்ளவர், அவரை பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப பிசாசுடைய குணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம ஆண்டவருடைய குணம், அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்பில்ட் உள்ள என்ன எப்படி அவருக்குள் வைத்திருக்கிறாங்கன்னா, ஏசாயா 61:1-3 வரைக்கும் வேகமா வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் மேல இருக்கிறார். அதனால சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்ட நமக்கு அவர் என்ன அறிவிக்கிறார்? சுவிசேஷம். நீங்களும் சிறுமைப்பட்டவர்களுக்கு அந்த வேலையை செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். நாமும் இயேசு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். பாத்தீங்களா, இருதயம் நொறுங்கி யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ உங்க காயத்தை கட்டுகிறவர் யாரு? இயேசு. உலகத்துல காயப்பட்டா என்ன பண்ணுவாங்க? டாக்டருங்க நமக்கு கட்டு போடுவாங்க. அது போல ஆத்துமாவில காயப்படும் போது, ஆவியில காயப்படும் பொழுது, வாழ்க்கையில காயப்படும் பொழுது அவர் சொல்ல, நானே பரிகாரியாய் கர்த்தர், நானே பரம வைத்தியர் என்றார். எப்படிப்பட்ட டாக்டரால முடியாத பிரச்சனையா இருந்தாலும் அழகா காயங்களை அவர் என்ன பண்ணுவாரு? உங்க வாழ்க்கையில கட்டுகளை போடுவார். அழகா கட்டு போட்டு உங்க காயங்களை ஆற்றுகிற தேவன் தான் இந்த இயேசு. இது அவருக்குள்ள பிதா வைத்திருக்கிறார். பிதா இந்த அபிஷேகத்தின் மூலமா அவருக்குள்ள இந்த தன்மையை வைத்து விட்டான். பிசாசு இப்படி அழிக்கவும் கொல்லவும் அது உள்ள இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயம், ஒரு பவர், இன்பில்ட் உள்ள வச்சுட்டாங்க. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல. ஒரு பொருளுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒரு பொருளை வச்சுட்டாங்கன்னா அந்த பொருளினுடைய காரியத்தை வெளிப்படும். இப்போ ஒரு பாட்டில சென்ட் நிறைய நிரப்பிட்டாங்கன்னா அது நல்ல வாசனையை தான் தரும். அதுக்குள்ள அசுத்தமானது நிரப்பிட்டாங்கன்னா அசுத்தமானதை தரும். ஆனா இது இயேசுக்குள்ள அவன் நிரப்பப்பட்டிருக்கிற குணங்கள் உன்னை காயப்படுத்துகிற, உடைந்து போன எல்லாவற்றையும் அவர் காயம் கட்டுகிற குணமுடையவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் அவர் நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப இடையில விழுந்து கிடந்த அந்த நல்ல சமாரியனை எல்லாம் ஊழியக்கார பார்த்துட்டு போயிட்டாரு, விசுவாசியை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இயேசு வந்தாரு, அவனை தன் தோள் மேல் சுமந்து காயங்களை கட்டி காயெல்லாம் ஆட்சி அவனை கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் எதெல்லாம் காயப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய காயங்களை இந்த மாதத்துல கர்த்தர் ஆட்சி தேய்ச்சி உங்களை பலப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இது அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள். படிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். பாத்தீங்களா, சிறைப்பட்டு போனீங்களா, அதுல விடுதலை. கட்டுண்டவர்களுக்கு எதுல கட்டுண்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் அப்படின்னா ஜெயிலுக்கு போனவங்க மட்டும் கிடையாது. ஜெயிலுக்கு போனவங்களையும் அவங்க மனம் திருமணம் விடுதலை ஆக்குவார். பாவக்கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கடன் பிரச்சனையில கட்டி வச்சிடறான் பிசாசு. சில பலவீனத்துல உங்களை கட்டி வச்சிடறான், நமக்கே தெரியாது, நம்ம அறியாம செய்துட்டு இருப்போம். பொய்யே பேசுவாங்க பாத்தீங்களா, சில பேர் கோபப்பட்டுட்டே இருப்பாங்க பாருங்க. நீங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், என்னதான் உண்மையை சொன்னாலும், அது சின்னதுன்னா போதும், அப்படியே டேமை திறந்து விட்ட மாதிரி சத்தம் வரும் பாத்தீங்களா. இதெல்லாம் பலவீனங்கள், அறியாத குணங்கள், அறியாத காரியங்கள். இப்படிப்பட்ட ஏதோ ஒன்றுல பிசாசு நம்மளை கட்டி வைத்து விடுகிறான். ஆனா நம்மளை கெட்ட வார்த்தை பேச வைப்பான், அடுத்தவங்களை திட்ட வைப்பான், பல தொல்லைகள் நமக்கு பண்ணும். ஆனா நமக்கு தெரியாது. அது சாராய் குடிக்க வைப்பான், பீடி குடிக்க வைப்பான், வெத்தலை பாக்கு போட வைப்பான், ஏதோ ஒன்றுல நம்மளை சிறைப்படுத்தி விடுவான். ஆண்டவர் இயேசுவை நம்ம நம்பும் போது பாருங்க, அந்த சிறை இருப்பெல்லாம் உடைப்பாரான். அங்க அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்து. அந்த பிசாசு கட்டி இருக்கிற கட்டை அவர் அப்படியே கட்ட அவிழ்த்து விட்டுருவாரு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்டு வந்திருக்கீங்கன்னா நமக்கு யாரு ஆறுதல்? இயேசு தான் ஆறுதல். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமே, சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. பார்த்தீங்களா, கண்ணீரின் பாதையில நடந்தாலோ அதை களிப்பாய் மாற்றிக்குவாங்க. எப்படின்னா, நமக்கு ஒரு ஆறுதலின் தேவன் உண்டு. அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து ஜெபித்து அவர் பாதத்துல நம்ம அழும் பொழுது ஆறுதலை கொடுத்து விடுகிறான், ஆறுதல் படுத்தி விடுகிறான். அதனால தான் நம்மள உலகத்துல உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா எப்பவோ செத்து போயிட்டு இருப்போம். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உயிரோடவே வாழ முடியாது. ஆனா எப்படி நம்ம வாழ்கிறோம், நமக்கு ஒரு ஆறுதலின் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை எல்லாம் இந்த மாசம் நான் சுகமா இருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. படிங்க வேகமா. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்கள். பாத்தீங்களா, சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும். சியோன்னா சபை. இதுல துயரமா வந்திருக்கிறீங்கன்னா உங்களெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவான். அவர்களுக்கு சாம்பலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்குது, சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். சரி படிங்க. அவங்களுக்கு சீர்படுத்தி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சிங்காரம். தாவீது பாருங்க, எங்க இருந்தா ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்க குளிர் காய்ச்சிட்டு அந்த சாம்பல்ல உட்காந்து இருந்தான். தூக்குனாரு பாருங்க, எங்க ராஜா ஆக்கிட்டாரு பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற பாருங்க, இயேசுவை நீங்க பிடிக்கிற வண்ணமா பிடித்து அவருடைய கற்பனை கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையா நீங்க வாழ்ந்தீங்கன்னா இங்க உட்கார்ற ஆட்கள் நீங்க கிடையாது. உங்களை கர்த்தர் உலகம் முழுவதும் கொண்டு போய் பயன்படுத்துவா. நீங்க அர்ப்பணிக்க மாட்டேங்கிறீங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, அவருக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதனால இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கிறோம். இயேசுவை போல இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கக்கூடாது. இருக்கிற நிலையிலிருந்து நம்ம உயரணும். இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கணும். இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கர்த்தர் பறக்க வைக்கணும். ஏர்பிளைன்ல போகணும் நம்ம எல்லாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். அதைத்தான் சொல்றாரு, அங்கிருந்து சாம்பல் இருந்து சிங்காரத்துக்கு உங்களை உயர்த்தி விடுவார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரமாய் வாழ்க்கை போற இருக்கக்கூடாது.
துயரத்துக்கு பதிலா இந்த இயேசுவை நம்பினீங்கன்னா இந்த மாதம் என்ன தரப்போறாரா? ஆனந்த தைலம். ஆனந்த தைலம், பரிமள தைலம். அதை உடைச்சு ஊத்துனா அந்த வீடே சும்மா அப்படியே வாசனை கம 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 கம. இயேசுவே அதுல சந்தோஷப்பட்டார்ல. இவளுடைய இந்த இந்த செயலை இந்த உலகம் முடிகிற வரைக்கும் பிரசங்கத்துல பேசுவாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம பேசுற பாருங்க, அதை உடைச்சு ஊத்துன அந்த மரியாள் அந்த இன்னைக்கு பேசுற பாத்தீங்களா, அத்தனை மகிமையான அந்த தைலத்தை போல ஆண்டவர் நமக்கு என்னத்தை தருவார்? ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர் தரும். இதுதான் இயேசுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள். அவரை நம்ம தேடினா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். புரிதுன்ற ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம், வேகமா வாசிங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். ஒடுங்கி போன ஆவி சர்ச்சில் வந்தா துதிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல, வீட்டுல தனியா துதிக்க முடியல, ஒடுங்கி போச்சு. ரட்சிக்கப்பட்ட நாளில பாருங்க, அவங்கள அடக்க முடியல. அவங்க துதிக்கிறத அடக்க முடியல. வாங்கி மூடுறா கொண்டேரா, எப்ப பார்த்தாலும் துதிச்சுட்டே இருக்கிறன்ற அளவுக்கு துதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி துதித்து கொண்டிருந்தவங்க இப்போ துதிக்க முடியல, ஒடுங்கி போச்சு. அதான் ஃபாதர் பாட் பண்ணார். துதியினாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே, நான் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. கரங்களை தட்டே. துதியினாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நான் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. உற்சாகமா இந்த கத்த தந்தனா இதிலே களி கூறுவோ. இந்த கத்த தந்தனா இதிலே களி கூறுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. துதியின் ஆடைகளை கத்த தருவார். துயரத்துக்கு பதிலாக எதை கொடுக்கிறாரு? அந்த வசனம் என்ன சொல்லுச்சு? துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். அதுல இன்னொரு வசனம், துதித்து துதிக்க வைப்பார் ஆண்டவர். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருவார். உடையே துதிக்கிற உடைதான். எங்க போனாலும் நீங்க தோத்திரம் தான் பண்ணணும். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே, வெறும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். சில பேர் வெறும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னுவாங்க. அது சொன்னா ஆண்டவருக்கு ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரமா வந்துடும். சரியா? வெறும் தோத்திரம் சொல்லுங்க. வெறும் ஸ்தோத்திரம் பண்ற நீங்க யாரை பண்றேன்னு தெரியும். புரியுதா? வெறும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. வெறும் ஸ்தோத்திரம்னு நீங்க முதலமைச்சருக்கு பண்றீங்களா, பிரதமருக்கு பண்றீங்களா, பாஸ்டுக்கு பண்றீங்களா, யாருக்கு பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால இயேசுவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா நீ அவர் நாமத்தை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த துதியை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்து விடுவார். அப்ப பாருங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி பிடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஓ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதி எடுங்க, சாத்தான் ஓடுவான், திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு. தாவீது பண்ண சவுலுக்கு விடுதலை. நீங்க பண்ண உங்க வீட்டுக்காருக்கு விடுதலை வந்துடும். வருமா வராதா? உங்க வீட்டுக்காரர் முன்னாடி உட்கார்ந்து அப்படியே பாடிட்டே இருங்கள. 2 நாள் உதைப்பாரு, 2 நாள் திட்டுவாரு, 3 நாள் அவர் பாட ஆரம்பிச்சிருவாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்பட்டு. நம்ம பாடும்போது அவங்களுக்கு விடுதலை. பார்த்தீங்களா? எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? தாவீது பண்ணா சவுலுக்கு விடுதலை. நீங்க பண்ணா உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் விடுதலை. அதனால துதி எடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதெல்லாம் நிறுத்திடாதீங்க.
ஆண்டு நமக்கு துதியின் உடையை தருகிறார், துதியின் ஆவியை கத்த தருகிறார். அதனால தேவனும் மகிமைப்படுவா, நம்ம குடும்பமும் சுத்தமாகும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் விடுவிக்கப்படுவாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் வரும். புரியுது? அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இயேசுக்குள்ள பிதா வச்சுட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை வச்சுட்டாரு. படிங்க வேகமா, இன்னும் செய்தியை நம்ம ஆரம்பிக்கல. முடிஞ்சதா? இப்படிப்பட்ட குணாதிசயங்களை படைத்த அந்த ஆண்டவர் நம்மை சுகத்தை தரும்படி, நமக்கு விடுதலையை தரும்படி, நமக்கு ரட்சிப்பை தரும்படி ஏசாயா 53:4-5 வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். நம்மள எப்படி இன்னைக்கு சுகமா இருக்க பண்ணுகிறாருன்னா சிம்பிளா கிடையாது, சும்மா கிடையாது. நாம அவர் ஒரு நாள் அசட்டை பண்ணோம், மனுஷரால் நம்ம புறக்கணிக்கப்பட்டவரும், எல்லாம் ஆண்டவரை புறக்கணிச்சோம், துக்கம் நிறைந்தவரும், அவர் துக்கம் நிறைய பண்ணோம், பாடு அனுபவித்தவருமாய் அவருக்கு இருந்தார். ரொம்ப பாடுகளை, நம்ம சிலுவை பாடுகளை அவரை அனுமதிச்சு நம்ம அவரை துக்கப்படுத்தணும். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். நம்ம ஆண்டவர் விட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு எங்கேயோ போயிட்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு ஆண்டவரை நம்ம அசட்டை பண்ணிட்டோம். பாருங்க, லேட்டா வர்றவங்கள யார் அசட்டை பண்ணாங்க? சொல்ல மாட்டீங்களே. சர்ச்சுக்கு லேட்டா வர்றவங்க எல்லாம் யார் அசட்டை பண்றாங்க? ஆண்டவரே இயேசு. ஆமா, உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, நெருங்கின மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பாக்கு அதுல அழைப்பு. உங்க மாமா தான் வந்து அதுல ஃபங்க்ஷன்ல முக்கியமான காரியத்தை செய்யணும். சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தாச்சு, பாஸ்டர்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்து நம்ம காத்துட்டே இருக்கணும். உங்க மாமாவோ மச்சாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவர் ஆடி அசைஞ்சு லேட்டா வராருன்னு வைங்க, அவர் என்ன பண்ணாருன்னு அர்த்தம்? உங்களை அசட்டை பண்றாரு. பெரிய ஃபங்க்ஷன், அவன் என்ன பெரியவனா, அவனை பத்தி எனக்கு தெரியாதா, அவன் எப்படி இருந்தா இன்னைக்கு என்னமோ பெரிய ஆளா ஆயிட்டான்ட்டு அப்படி அசட்டை பண்றது. அது போலத்தான் நாம என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணமா அசட்டை பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதே ஒரு நாள் லீவு, அதுல ஒரு நாள் தூங்கலான்னா அது விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் 2 சர்வீஸ் வச்சிருக்கிறோம். தூங்குறவங்க தூங்கட்டும், தூங்காதவங்க வரட்டும்னு சொல்லிதான் 2 சர்வீஸ். அதனால ஞாயிற்றுக்கிழமைனா முதலிடம் கர்த்தர் கொடுங்க, அவரை அசட்டை பண்ணாதீங்க. அவர் வேதனை படுறாரு பாருங்க, அந்த முகத்தை திருப்பி கொண்டோ நீங்களாம் அவரை அசட்டை பண்ணீங்க, நம்மளாம் அசட்டை பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் நீங்க அதை முக்கியப்படுத்தாதீங்க. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம், மத்தியானம் நீங்க தள்ளி வச்சுக்கலாம். ஆனா இப்ப இன்னைக்கு காலையில வராதவங்க மறுபடியும் இந்த ஆராதனை கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு மத்தியானம் ஆண்டவர் வந்துட்டாருன்னு வைங்க, இழந்து போய் விடுவோம். அதனால எது பெருசா இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல எதுக்கு முதலிட கொடுக்கணும்? ஆராதனைக்கு முதலிடணும். 5 நிமிஷம் முன்னாடி வந்து ட்ரை பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். ஆராதனைக்கு உரம்பரை வந்தாங்கன்னா சோறே போடாதீங்க, அவங்களுக்கு சோறே போடாதீங்க. காலையில டிஃபனே கிடையாது, நான் வந்த பிறகுதான் சாப்பாடு, அது வரைக்கும் தூங்குங்கன்ட்டு வந்துருங்க. பாஸ்டம்மா வீட்டில் அப்படிதான் பண்ணுவாங்க. ஊர் இதுல திருவண்ணாமலையில அவங்கள புறஜாதிங்க சொந்தக்காரங்களா எல்லாம் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க அப்பா எல்லாம் புறப்படு, எல்லாம் சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் சாப்பாடு. அவங்களுக்கு காய்ச்சல் ஆனாலும் சரி, தலைவலி ஆனாலும் எல்லாரும் சர்ச்சு தான், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. இன்னைக்கு அவங்க குடும்பமா எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா? தேவனை அசட்டை பண்ணாதீங்க, தேவனுக்கு முதலிட கொடுங்க. தேவனை நீங்க நேசித்து பாருங்க, அவங்களை நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அதை நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும், சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க அதை கனப்படுத்தி அறியணும், ஆண்டவர் கனப்படுத்த தெரிந்திருக்கணும். நீங்க இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த மரணத்துக்கு நான் தான் அங்க முதல்ல இருக்கணும், தெரியுமா உங்களுக்கு? சொந்த சகோதரன். ஆனா ஏன் நான் மத்தியானம் போறேன்? ஆராதனை முக்கியம். 2 ஆராதனை நீங்க வந்தீங்க, சாப்பாடு இல்லாம போக கூடாது. அங்க போய் நான் சொல்லிக்கலாம், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, சரி சர்ச்சு அப்படின்னு சொல்லி. எது முக்கியப்படுத்தணுமோ அதை முக்கியப்படுத்துங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட நான் பேசல. நான் உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த கிருபை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆண்டவரை அசட்டை பண்ணாதீங்க, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி நம்ம அவரை அசட்டை பண்ணியும் அவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அவரை எண்ணாமல் போனோம், அவரை நினைக்கவே இல்லை, அவர் எண்ணாமல் போயிட்டோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. அப்படியெல்லாம் நம்ம புறந்தள்ளி இருந்தாலும் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாருங்க, எத்தனை பேர் எனக்கு துக்கமா வந்திருக்கிறீங்க. இனி நீங்க அந்த துக்கத்தை சுமக்க கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஃபாதர் பெர்க்மன்சன் மேல இருக்கிற அபிஷேகம் நமக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப பிரசங்க போற எதுவா போகுது? பாட்டாவே போகுது. பாட்டு பாட்டா கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரு புது பாட்டு நல்லா இருந்துச்சு பாருங்க. ஆண்டவர் 124 பாட்டு எழுதிட்டோம் கர்த்தருடைய கிருபையினால. இப்ப பிரசங்கத்திலே பிரசங்கம் வர மாட்டேங்குது, ஃபாதர் மாதிரி பாட்டே வருது. நம்மளே நீ பாடல் பிரசங்க யாரோ கர்த்தர் மாத்துவாரோ என்னன்னு தெரியல, போகட்டும். ஆனா அப்படி அசட்டை பண்ணப்பட்ட அந்த ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தா, நாமும் அவர் தேவனால அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுவைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்த வசனம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண பாத்தீங்களா? நம்ம எல்லாம் சமாதானமா இருக்கணும்ன்றதுக்காக அவர் மேல் அந்த தண்டனை வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் வேணும், பலன் வேணும், விடுதலை வேணும், நம்பிக்கை வேணும், வாக்கு தத்தம் சுகமா இருக்க பண்ண வேண்ட வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும்னா நாம் எல்லாருமே சிலுவையில தொங்கின இயேசுவின் காயங்களை பார்க்கணும். அந்த தழும்புகளினால் தான் நீங்க சுகமாவீங்க. தழும்புகளினால் தான் சுகமாய் இருப்பீர்கள். அப்போ 4 காரியத்தை சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். பெரிய செய்து காலையில ரொம்ப நேரம் எடுத்தோம், நல்லா போச்சு. இப்ப நேரம் உங்களுக்கு வேற நிறைய ஆண்டவர் உங்களுக்காக பேசிவிட்டார். டக்குன்னு சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை எழுதி வீட்டுல போய் படிங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா. எப்படி நாம் சுகத்தை பெற முடியும்? ஆண்டவர் சிலுவையில சுகத்தை கொடுத்துட்டார். அதனால தானா நம்ம மேல வந்து அது பலிக்குமானா பலிக்காது. அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த சுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த சுகத்தை நாம கேட்டு வாங்கிக்கணும். அது எப்படி நம்ம பெற முடியும் என்று சொன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 47 இருந்து 52 வரைக்கும் ஒரு வசனம் இருக்கு. முதல் 2 வசனத்தை வாசிங்க, நான் சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம போலாம். மார்க் 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே. போதும். ரோட்ல ஒரு குருடன் அமைதியா உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இயேசு அந்த பக்கம் வர்றதை காதுல கேட்கிறான். அவன் கரெக்டா சொல்றான், நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குமன் ஜெபம் பண்றான். சீஷர்களா தடுக்கிறாங்க. இயேசு திரும்பி பாக்குறாரு, அவனை தடுக்காதீங்க, கூட்டிட்டு வாங்கன்றாரு. வந்தன உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன்னு கேட்கிறாரு. எனக்கு கண்ணு திறக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு அதை மட்டும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும் சொல்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். எது அவனை ரட்சித்தது? விசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க சுகமா இருக்கணும். இந்த மாசம் முழுவதும் நீங்க சுகமா இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம். சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த மாசம் பூரா நீங்க சுகமா இருக்கணும்னா, இந்த பிரசங்கம் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க என்ன இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். ஒண்ணு சொல்ல பாருங்க, விசுவாசமா இருக்கிற, அதனால உனக்கு என்ன ஆச்சு? சரியாச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பரிசுத்தம் தேவையில்லை. அதுதான் பிசாசு உங்களை ஏமாத்துவான். நீ பாவி, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ சாராயை குடிச்சிட்ட, நீ பீடி குடிச்சிட்ட, கெட்ட வார்த்தை பேசிட்ட, பொண்டாட்டி அடிச்சிட்ட, புருஷனை அடிச்சிட்ட, நீ என்ன பண்ற? அதனால உனக்கு எந்த அற்புதமும் நடக்காது. ஆண்டவர் தாண்டி உன்னை ஏமாத்துவா சாத்தான். பரலோக போறதுக்கு தான் பரிசுத்தம் வேணும். அற்புதம் பெறுவதற்கு எதுவுமே வேண்டாம், விசுவாசம் இருந்தா போதும். அதனால்தான் ஒவ்வொரு அற்புதத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செஞ்ச பிறகு சொன்னாரு, இனி நீ பாவம் செய்யாதபடி இருந்தாரு. அப்ப அற்புதம் செய்யும்போது அவன் யாரு? பாவி. சத்திய புரியுதா? போய் தப்பா சொல்லிடாதீங்க. புரியுதா? அற்புதம் நடப்பதற்கு பரிசுத்தம் வேண்டாம். அவன் முடவன் வந்தா, திமிர்வாதக்காரன் வந்தா, அவங்க கூட்டிட்டு வந்து அவங்க விசுவாசத்தை பார்த்து எழுந்து நட அப்படின்னு சொன்னாரு. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுனாரு. அவன் பாவியா இருந்தான். அவனுக்கு அற்புதம் செஞ்சுட்டு இனி பாவம் செய்யாது. அதான் உங்க வாழ்க்கையில எனக்கு அற்புதம் வேணும்னா நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் இனி கடைசியா பாஸ்டமா ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். நீங்க நான் பாவின்னு நின்று இருந்தா நடக்காது. ஆண்டவரே பாவியா என் மீது கிருபையாயிரும், பாவியா என்னை மன்னித்து என்னை சுத்தமாக்கும், என்னை பரிசுத்தப்பட என்னை விடுதலை ஆக்கும்னா சுகத்தை கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நீங்க வரணும்னா நீங்க எப்படி இருந்துக்கணும்?
பரிசுத்தமா இருந்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதான் சத்தியம். அதனால தான் இந்துக்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனால அவங்க பரிசுத்தமா நீங்க நினைக்க கூடாது. அவங்களை நயங்காட்டி இழுக்கிறார். இயேசு வல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த அற்புதத்தை செய்கிறார். அப்பதான் அவங்க இயேசுவை நம்பி வருவாங்க. பிறகு உபதேசத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி எங்க போவாங்க? பரலோகம் போவாங்க. அதனால நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்த தேவை கிடையாது. உங்களுக்கு இப்ப என்ன தேவை? சத்தமா இன்னைக்கு விசுவாசத்தை நீங்க அதிகரிச்சீங்கன்னா இப்ப பாஸ்டமா ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் அங்க நடந்துச்சு. லூக்கா 7:6-10 வரைக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட போனார். அவர் வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, பாருங்க அங்க 100க்கு அதிபதி ஒருத்தன் தான், 100 பேருக்கு அவன் தான் கேப்டன். ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்புறான், பாரு நான் கூப்பிட்டான் வருவான், போனான் போவான், உட்காருவான், நான் பெரிய அதிகாரி தான். ஆனா இயேசு கிட்ட போய் பேச எனக்கு தகுதி இல்லை, இயேசு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட எங்க வீட்டு வேலைக்காரனுக்கு என்ன ஆகணும்? சரியாகணும், சுகமாகணும்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அப்ப இயேசு அதை கேட்கிறார். கேட்கும் போது ஆச்சரியப்பட்டு வர்றாரு. வரும்போது சொல்றாரு, வீட்டுக்குள்ள வராதீங்க ஏசப்பா, நான் தகுதி இல்லை, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு தகுதி இல்லை. ஆனா அவன் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவா பாருங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, இல்ல அதுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க இயேசுவை பார்த்து. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை நான் போவென்றால் போகிறான், மற்றவருனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படி முன்னாடி சொல்றேன் ஒரு வார்த்தை. எத்தனாவது வசனம்? 7வது வசனம் வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும், அவன் சொல்ற பாருங்க, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, என்ன பாத்திரமா நான் நினைக்கல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. எதை விசுவாசிக்கிறான்? இயேசுனுடைய வார்த்தை. நம்ம என்ன பண்ணோம்? பாஸ்ட் தலைமையில வச்சு 4 அடி அடிச்சாதான், மண்டையை பிடிச்சி ஆட்டினாதான் ஆசீர்வாதம் வரும்ட்டு அங்கங்க போய் தலையை கொடுக்கறது. அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் இந்த தலையை கொடுக்கறது. இவன் வீட்டுக்கு இயேசு வராரு வேண்டாங்கிறான். அங்கேயே நில்லுங்க, என் வீடு தகுதி இல்லை, நானும் தகுதி இல்லை, நீங்க என்ன மட்டும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம். அப்படி விட்டுறணும். வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுர. கீபோர்டுக்கார என்ன பார்க்கணும்? ஆமே. மாறாவின் தண்ணீரல் மதுரமாய் மாறி போகும், மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க இருக்கணும். இயேசுவே வந்து தொடுங்க, பரலோகத்திலிருந்து இறங்கி வாங்க எல்லாம் கூப்பிடக்கூடாது. கண்ண மூடி ஆண்டவர் பத்தி என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் பிரச்சனை எல்லாம் மாறும், என் கடன் எல்லாம் மாறும், வியாதி எல்லாம் ஓடி போகும், பேய் பிசாசெல்லாம் ஓடி போகும், எங்க வீட்டில் சந்தோஷம் சமாதானம் வந்துடும், வீடு வந்துடும், கார் வந்துடும், பங்களா வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்ப நம்ம எதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? வார்த்தை. உங்களை பார்த்து நீ வீடு கட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த வருஷம் வீடு கட்டிடுவீங்க. அந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். அந்த வார்த்தை பாஸ்ட் சொன்னா நடக்குது இல்லை, ஆண்டவர் கிருபை இல்லை. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அதான் அவர் சொல்றாரு, வார்த்தை வீட்டுக்கே வராதீங்க. இனிமேல் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பான் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். யாக்கோபு அதான் சொல்றார், 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வேகமா வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். ஜெபிக்கிறவங்க
என்ன படக்கூடாது, சந்தேகப்பட அது எவ்வளவு ஆகிலும் கடுகளவு கூட சந்தேகப்படாம நீங்க ஜெபிக்கணும். விசுவாசத்தோடே கேட்க கடவன். விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கணும். சந்தேகப்படுகிறவன் நீங்க அப்படி சந்தேகத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா, காற்றினால் அடிபட்டு அலைகிற நீங்க காற்றினால அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். கடலின் அலைக்கு நீங்க ஒப்பா இருப்பீங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏதாவது நான் ஜெபம் பண்ணி வாங்கிருவேன் நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 3 நாள் ஜெபம் பண்ணலாம், 7 நாள் ஜெபம் பண்ணலாம், 21 நாள் ஜெபம் பண்ணலாம், 40 நாள் ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபத்தினால எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஆனா அந்த ஜெபத்துக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்க எவ்வளோ முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்போதான் எல்லாம் மழைக்காக ஜெபம் பண்ணாங்களா ஒரு கூட்டத்தில், ஸ்பெஷல் ப்ரேயர், மழை வரணும்னு ஜெபம் பண்ணாங்களா. எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஒரு சின்ன பையன் மட்டும் கொடை கொண்டு வந்திருந்தானா. மற்றது ஒன்றுமே என்னத்தை கொண்டு வரல, கொடையே கொண்டு வரல. அந்த பையனுக்கு என்ன விசுவாசம்? இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறாங்க, மழை வரப்போது, நான் நனைஞ்சிடக்கூடாதுன்னு கொடை கொண்டு வந்திருக்கா பாருங்க. அதான் விசுவாசம். அதான் அவர் சொல்றார், விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். உங்க வாழ்க்கையில் நீங்க அதை பார்க்கவே இல்லை, ஆனா நீங்க பார்க்கணும், ஜெபத்துல பார்க்கணும், உங்க இருதயத்துல அதை தரிசிக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்டுட்டாரு, அது பரலோகத்துல இருந்து வந்துட்டு இருக்குது, தேவதூதர் கொண்டு வராங்க, அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அப்பா வீட்டுல போய் நீங்க கேட்டுட்டு வந்தா உங்க வீட்டுக்கு வரதா வரலையா? வீட்டுல போய் அப்பா வீட்டுல போய் நல்லா சண்டை போடுறீங்க, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்கப்பா, சோஃபா வாங்கி கொடுங்க, கட்டில் வாங்கி கொடுங்க, நல்லா சண்டை போடுறீங்க. போமா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு வழியவே பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க அப்பா அனுப்புறேன்னாரு வந்து போற வர்ற எல்லா மினி ஆட்டாவும் நீங்க பார்ப்பீங்க. அது வேற வீட்டுக்கு எங்கேயாவது போகும், ஐயோ நம்ம வீட்டுக்கு தான் வருதுன்ட்டு சந்தோஷப்படுவீங்க. அந்த ராத்திரிக்குள்ள உங்க வீட்டுக்கு அது வந்து சேரும். ஏன்னா உங்க அப்பா வாக்கு பண்ணவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஒருவேளை உங்க அப்பாவே வாக்கு மாறினாலோ இந்த அப்பா வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அதுக்கு ஒரு பாட்டு வருது, ஆனா நமக்கு நேரம் இல்லை, நம்ம கடந்து போவோம். இப்போ விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டார். அதுதான் விஷயம். நல்ல விசுவாசத்தை பெருக்குங்க. அடுத்தது லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். 13 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் வயிற்றில தன்னுடைய கர்ப்பப்பையில கோளாறுனால ரத்த போக்கு, சும்மா ரத்த போகுது. தன்னுடைய பணமெல்லாம் செலவழிச்சுட்டான், பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை. இயேசு அவங்க வீட்டு வழியா வர்றாங்கன்னு கேள்விப்படுகிறான். திரள் கூட்டம் இயேசுவை மோதி அடிச்சிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. இந்த அம்மாவுடைய நிலைமையில வெளியே வரவே கூடாது. அந்த தேசத்தின் சட்டத்தின்படி இப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீகள் வெளியே வந்தா, ஆண்கள் மத்தியில வந்தா அவங்கள அடிச்சு கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அது தீட்டுப்பட்ட வியாதி. ஆனாலும் இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை தொடணும், எப்படியாவது சுகத்தை பெறணும்னு சொல்லி விசுவாசம் மாத்திரம் இல்ல, இந்த விசுவாசத்துல கிரியை செய்கிறான். போய் தொற்றணும்டா இயேசு, அடிச்சாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, நம்ம சாகிறது நாய் போச்சு. இந்த வியாதி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்குது. சரி, இவங்க தான் நம்மளை கொன்னு போட்டுமே. அதற்கு முன்பாக இயேசுவை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, அந்த இயேசுவை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? சீஷர்களா இயேசு போலவே இருப்பாங்க. அதனால தான் அந்த ராணுவ வீரர்கள் வந்துட்டு யாரை முத்தமிட சொன்னாங்க? யூதாச முத்தமிட்டு காட்டுறான். யாரு இயேசுன்னு தெரியாதுரா, எல்லாமே தாடி வச்சுட்டு எல்லாமே இயேசு மாதிரி இருக்கிறீங்களா நாங்க, பார்த்தீங்களா? அப்படி கண்டுபிடிக்க முடியாது இயேசுவை. ஆனாலும் இந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சு வினாப்பிடி அந்த கூட்டத்துக்குள்ள போய் இயேசுவை தொட்டான். அதான் அந்த விசுவாசத்தினுடைய முயற்சி. செயல்படணும். நீங்க இயேசு தேடி வரணும். தேடுங்கள், அப்பொழுது நீங்க கண்டடைவீர்கள். முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அவரை தேடி கண்டுபிடிச்சு வஸ்திரத்தின் ஓரத்தையாகல நான் தொடுவேன். அவர் ஜெபம், அவளுடைய விசுவாசம் பாருங்க. முன்னாடி போயிட்டு தொந்தரவு பண்ண கை வைங்க கை வைங்க அப்படிலாம் கேட்கல. அவர் தொட்டா போதும், பின்னாடி போய் டச் பண்ணினா போதும்னா அப்படியே அவர் தப்பிச்சு வந்துடலான்னு நினைச்சான். ஆனா கர்த்தருக்கு அது வெளிப்பட்டது. திரும்பி பார்த்தாரு, யார் தொட்டதுன்னாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது மட்டும் வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே நீ திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இன்றைக்கு நீங்க இந்த மாதம் முழுவதும் சுகமா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசத்தை வைத்து என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். விட்டக்கூடாது இயேசுவை. அந்த சுகத்தை பெறுகிற வரைக்கும் நீங்க தேடணும். கொடுத்துருவார். பணம் வேணுமா, பொருள் வேணுமா, சுகம் வேணுமா, பலன் வேணுமா, எது வேணாலும் தருவாரு.
அந்த மகளை போல எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ள எவன்டா போவான், இங்க போய் எங்கடா இயேசுவை தேடுறது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க. இன்றைக்கே அணுகிருக்க காலம், இன்றைக்கே ரச்சனைய நாள். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ளுங்க, அற்புதம் நடக்கும். மூணாவது பாருங்க, லூக்கா 18:1-8 வரைக்கும் ஒரு சம்பவம் அங்க இருக்கும், அழகான சம்பவம். அதை படிங்க, நான் கதையை சொல்றேன். சோர்ந்து போகாமல், நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு படிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் பாருங்க, தேவனுக்கு பயப்படுறது இல்ல, மனுஷரை மதிக்காதவனுமாய், மனுஷனை யாரையுமே மதிக்கிறது கிடையாது. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருக்கிறான். அவள் அவனிடத்தில் போய், அந்த அம்மா டெய்லி அந்த அவர்கிட்ட போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று எனக்கும் எங்க விண்ணப்பம் எதிராளிக்கு பண்ணினாள். ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்க தான் நியாயம் தீர்க்கணும்னு கேக்குறான். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ரொம்ப நாள் இந்த அம்மா போய் கேக்குது, அவனுக்கு மனசே வர மாட்டேங்குது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம், மனுஷனை நான் மதிக்கல, இந்த விதவை என்னை இப்பொழுது தொந்தரவு செய்கிறபடியால், அப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் இந்த அம்மா விடாம வந்து என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறதுனால இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி, என்னை அலட்டிட்டே இருக்காதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று பாருங்க. அந்த மோசமான மனுஷனுடைய மனசு மாறுது. இந்த அம்மா பண்ற தொந்தரவை தாங்கவே முடியலப்பா, இந்த அம்மாக்கு ஏதாவது ஒரு நியாயம் பண்ணுங்கன்னு சொல்லி தனக்குள்ளே யோசனை பண்ணி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே சொன்னதை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் சீக்கிரத்தில் அவங்களுக்கு நியாயம் செய்வான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வான். ஆனா நீங்க என்ன பண்ணணும், இரவும் பகலும் இடைவிடாமல் விடக்கூடாது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண. அந்த அம்மா மாதிரி அநீதி உள்ள ராஜா கிட்ட போய் போராடி வாங்கிருச்சு பாருங்க. நன்மையே செய்யாத மனுஷன். ஆண்டவர் சொல்லார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள். நீங்க அந்த அம்மாவை போல இரவும் பகலும் பிதாவை நோக்கி நீங்க போராடி ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ. கட்டாயம் உங்களுக்கு அற்புதம், ப்ரமோஷன் வந்துடும் இல்ல, ப்ரமோஷன் வந்துருப்பாருங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. அதான் ஜெபத்தை வந்து முதல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம், விசுவாசத்துல கிரியை செய்து ஜெபம் பண்ணோம், இப்போ விடாப்பிடியா ஜெபம் பண்ணோம். அந்த விதவையை மறக்க கூடாது. அநீதி உள்ள ஒரு மனுஷங்கிட்டே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துருச்சுன்னா, நீதி உள்ள தேவனிடத்துல இரவும் பகலும் நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி அவர் கட்டாய தருவார்ன்றதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு பாருங்க. மத்தேயு 15:21-28 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது, அதை வாசிங்க. இதெல்லாம் வாசி நீங்க உற்சாகம் அடைந்து நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் கிட்ட வந்து தலையை கொடுத்துட்டு கூடாது. பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சோதோன் பட்டணங்களுக்கு திசைகளுக்கு போனார். கொஞ்சம் வேகமா படிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள். இஸ்ரவேல் கிடையாது, புறஜாதி பொம்பளை. இப்ப நம்ம சொல்ல போனா இயேசு அறியாத, கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து தாவீதின் குமாரனே கரெக்டா சொல்லுது. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, சரி பண்ணணும்னு கேட்டான். இயேசு என்ன பண்ணாரு பாருங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லல. நீங்க என்ன பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட பேசலன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரமே வாட்ஸ்அப்ல போட்டுருவீங்க, இந்த மனுஷன் வந்தா பண்றாரு, நான் போய் அவ்வளோ நேரம் நின்று ஜெபம் பண்ணுங்கிற, ஒன்றும் பேசாம ஊமை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறாரு அப்படின்ட்டு வரவே மாட்டீங்க. இயேசு பேசவே மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டு உட்காந்துருக்காரு.
ஆனா அந்த அம்மா விட்டுச்சா பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அவங்களுக்கே அனுப்பிவிடும். அவங்களுக்கே ஏன்டா இயேசு கண்டுக்காம இருக்கிறாருன்னு அவங்களுக்கே டவுட். இந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணது, கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று. அதான் இயேசுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. பிதாவை என்ன சொன்னார்னா, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நீ சாகணும், அவங்களுக்காகத்தான் சுவிசேஷம், அவங்களை நீ ரட்சிப்பில் நடத்து, அப்புறம் அவங்களை கொண்டு நான் உலகத்தை ரட்சிக்க கொள்ளுகிறேன்னு தான் பிதா அவர் சொல்லி அனுப்பியிருக்கார். அதனால இயேசு சீக்கிரமா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மற்றவங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார், செய்யக்கூடாது. ஆனா இங்க என்ன நடக்குது? மற்றபடி அல்லவென்றார். மற்றபடி அது இல்லப்பா, நான் ஏன் அமைதியா இருக்கிறேன், நான் உங்களுக்குன்னு தான் நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு நான் வரல, அதனால அவங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்காதீங்கன்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆனா அந்த அம்மா விடுற மாதிரி இல்ல, மறுபடியும் வந்து பணிந்து கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கன்றா. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்படி நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணுங்க. இப்ப என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர் அந்த அம்மா பார்த்து? நாய்க்குட்டின்ட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்க என் பிள்ளைங்க, மற்றவங்கள நாய்க்குட்டிங்க, என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்களுக்கெல்லாம் நான் தர முடியாதுன்றாரு. அவ்வளவு கேவலமா, அவ்வளவு மோசமா ஆண்டவர் சொல்லி அவளை புறக்கணிக்க பாக்குறாரு. ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுவிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்திக்கணும். நாய்க்குட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேய்க்குட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்க ஜனங்க சாப்பிட்டுட்டு கீழே போடுறாங்க இல்ல, எத்தனை வேஸ்ட் பண்றாங்க இஸ்ரவேலர்கள், அந்த வேஸ்ட் பண்ணி கீழே விழுகிறத நாய்க்குட்டி எனக்கு கொடுங்கன்னு கேக்குது பாருங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம்! இதுதான் நம்ம விடக்கூடாது. இயேசுகிட்ட அற்புதம் வாங்குற வரைக்கும் விடக்கூடாது. தாழ்த்தி போராடி கெஞ்சி தன்னை நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுங்க, அவங்க வேஸ்ட் பண்றதை கொடுங்கன்னு கேட்கிறான். இயேசு என்ன சொன்னார் பாருங்க. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நான் உன்னை நாய்க்குட்டினா கூட நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிற, உனக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னா கூட நீ விட மாட்டேங்கிற, என்ன பிடிவாதமா பிடித்து இந்த அற்புதத்தை செய்ய நீ கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிற, அதனால உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இந்த உலகத்துல சங்கீதம் 20:4 கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றணும்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? விசுவாசம் பெரியதுன்னு சொல்லணும். இன்னைக்கு பெருசா விசுவாசிக்கணும். ஆண்டவர் யாருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். அநீதி உள்ளவன அதான் மத்திய 7:7 ஆண்டவர் சொல்ல, பொல்லாதவர்களை நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவன் தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல பணம் இல்லையா ஜெபம் பண்ணுங்க, சுகம் இல்லையா ஜெபம் பண்ணுங்க, வீடு இல்லையா ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, விடிய விடிய ஜெபம் பண்ணுங்க, விடாபடியா ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. பிதா தருவார், இயேசு தருவார். நானே என் குழந்தைக்கு கொடுக்குறேன், எனக்கு அவர் தரமாட்டாரா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறீங்க. ஐயோ 3 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு நகை வாங்கணும், வீடு வாங்கணும், நீங்க எவ்வளவோ. அதே போலதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அவர் நல்ல பொக்கிஷனால வானத்துல சேர்த்து வைத்திருக்கிறார். அதை ஜெபத்தினாலோ விசுவாசத்தினாலதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். புரிந்துகிறாள் இல்லையா சொல்லுங்க. அதனால இனிமேல் என்னென்ன செய்யணும்? விசுவாசத்தோட ஜெபிக்கணும், விசுவாசத்தோட செயல்படணும், பின்வாங்காமல். இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விதவையும் இந்த அம்மா 2 பேரும், நாய்க்குட்டின்னு சொன்னாலும் சரி, என்ன குட்டின்னு சொன்னாலும் சரி, விடக்கூடாது. பிடிச்சுக்கங்க ஆண்டருடைய காலை. கர்த்தர் உங்களை கோடா கோடியா பெருக பண்ணுவா. நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு தரல அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஆண்டு சொல்லிட்டாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவா. நீங்களாம் ஏழைகளா இருக்கக்கூடாது, நீங்களாம் இப்படியே இருக்கக்கூடாது. கேட்டு பெற்றுக்கொண்டு தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றணும். புரியுதுன்னு அலையில சொல்லுங்க. வந்தன ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு நம்ம பாடின பாருங்க. நான் கையேந்துகிறவனா இருந்தேன், இன்றைக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறவனா இருக்கிறேன். அப்படிதான் பாடணும். முதல்ல எடுத்தோன்னே கை ஏந்திட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன், கை ஏந்துகிறவர்களுக்கு கொடுக்கிறேன். அதே போலத்தான் உங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். மத்தேயு 6:6 வாசிங்க.
அன்றியும் நன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம், மாயக்காரர் போல இருக்காதீங்க, மனுஷர் காணும்படியாக மனுஷர் காணும்படியாக. அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் இல்ல வீதிகளிலும் அது இல்ல, மத்தேயு 6:6. நீயோ நீயோ ஜெபம் ஜெபம் பண்ணும்போது பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பாருங்க, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணோம்? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து டிவி பார்க்க கூடாது. அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டி வாட்ஸ்அப்ல விளையாண்டு அப்படியே பெட்ல படுத்து கால் நீட்டி உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? வீட்டுக்குள்ள போயிட்டு உன் கதவை பூட்டி கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற மறைவா இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்படியே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அப்பொழுது ஆ, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அங்க மறைவிலிருந்து உன்னை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்க யாரு பார்க்கலன்னு நினைக்காதீங்க, எல்லாம் பார்த்துதான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. வீட்டில் அப்படியே மத்தியானத்துல சும்மா ரெஸ்டா கதவெல்லாம் சாத்திருங்க. ஆண்டவர் அங்க இருக்கிறார். நீங்க மூடி முழங்கால் படி இருக்கிறத அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நீங்க இப்ப எங்க முட்டி போட்டீங்க? பாதப்படியில். நீங்க சேர் வச்சு முட்டி போட்டீங்கன்னா அவருடைய கால் வந்து சேர்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதை நீங்க விசுவாசிக்கணும். வானம் சிங்காசனம் உட்கார்ந்துட்டாரு, அவருடைய கால் வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்க காலு முன்னாடி முட்டி போட்டீங்க, அந்த பாதத்தை தொட்டு முத்தமிட்டு அதை நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும், என் பிள்ளைங்க படிக்கணும், என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு நல்ல சுகம் வேணும், எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், எங்க மனைவி ரட்சிக்கப்படணும், எங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நான் ஆத்துமாதம் இப்படி என்ன விருப்பமோ ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்துல ஜெபம் பண்ற அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் வரும்? வெளியரங்கமாய் பதில் வரும். ஒரு வீடு கேட்குறீங்க, உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து தர முடியுமா? ஆண்டவர் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் தருவார். ஒரு குழந்தைய கேட்குறீங்க, குழந்தைய என்ன தனியாவா தர முடியும்? அது நீங்க மாசமா இருக்கிறத பார்த்தா ஊரே பார்க்கும், ஓ இவங்களை குழந்தை பிறக்க போகுது. அது வெளியரங்கம், வெளிப்படுத்துவார். வெளியரங்கமா ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். எல்லாம் பார்ப்பாங்க, எப்பறம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இவங்க அதான், நீ மறைவா ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார். அப்படின்னா ஜெபத்துல தனிமையின் ஜெபம், தனியா போய் ஜெபம் பண்ணி பழகணும். ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும், அப்பா மகள் அப்படின்னு ஒரு உறவு இருக்கணும். அவரோடு கூட போய் நீங்க தனியா ஜெபம் பண்ணி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு அந்த ஒரே குறிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. எது வேணுமோ கொல 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 கண்டதுல வளராதீங்க. எது இப்ப வேணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை கொடுத்துருவேன். அல்லது லிஸ்ட் போட்டு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொன்றா நீங்க டிக் பண்ணி நீங்க சாட்சி சொல்ல வைப்பார். புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா அப்போஸ்தலர் 2:14, எப்போ அற்புதம் நடக்கும், நாம் சுகமாய் இருப்போன்றது அங்க இருக்கு பாருங்க. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று 12 பேர் கூட நின்று அவர்களை நோக்கி, பாத்தீங்களா, அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்றாரு. அப்ப அவர் என்ன ஐடியா பண்றாருன்னா, 12 பேரோடு கூட நின்று, இப்ப கன்வென்ஷன் கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் ஸ்பீக்கர் தான் நின்று ஜெபம் பண்ணுவாரு, மற்றவங்கள உட்கார்ந்துருப்பாங்க, பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா பேதுரு அப்படி கிடையாது. அங்க உட்கார்ந்துருந்த 12 சீஷர்ல என் கூட வந்து நில்லுங்கன்றாரு. எல்லாம் என் கூட நில்லுங்க, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ண. பிரசங்கம் பண்ற வரைக்கும் அவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க. கடைசியில ஜெபம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, திரளான பேர் ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாம் வர்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நின்று அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம். புரியுது? இப்ப உங்களுக்கு நம்ம எல்லாம் நின்று ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வான். இப்ப நானும் பாஸ்டமாவும் நின்று ஜெபம் பண்ண போறோம், நீங்களும் நிக்க போறீங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போயிடா. அதனால கூடி ஜெபிக்கும் பொழுது அற்புதம், தனிமையா ஜெபிக்கும் பொழுது அற்புதம், விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அற்புதம், விசுவாசத்தோடு கூட நீங்க கிரியை செய்யும் பொழுது அற்புதம். விடாப்பிடியா ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் விடாம ஜெபம் பண்ணா கட்டாய அற்புதம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. நன்றி செலுத்துறோம் அப்பா. எல்லாரும் ஒரு மனதோடு எழும்பி நின்று ஜெபிக்கிறோம். சுகமாய் இருக்க பண்ணுகிற கர்த்தர்,
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு சுகமா இருக்க பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. Yes. Thank you Jesus. நன்றி அப்பா. ஏழைகளின் பெலன் அவர், சுகமா எளியவர்களின் இருக்க திடன் அவர். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். Thank you Jesus. Hallelujah. நாம் எல்லாம் சுகமாக இருப்பதுதான் ஆண்டவருக்கு சுகம், பிரியம். சுகம், பலன், ஓ ஜீவன், வரட்டை. ஜீசஸ், எஸ் லார்ட், எஸ் Yes. லார்ட். எங்கெங்க வியாதி விசுவாசிங்க. பலவீனம் இருக்கோ அதெல்லாம் நம்புங்க. நினைச்சுக்கோங்க. நம்புங்க. எங்கெல்லாம் சுகம் இல்லாம இருக்கீங்களோ அந்த இடத்தை நீங்க ஆமென். தொடுங்க. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது சுகர் புறப்பட்டு வியாதி வரும். ஓடிப்போகும். அற்புதங்களை உங்கள் மத்தியிலே BP வியாதி செய்கிறேன் என்று ஓடிப்போகும். சொன்ன கர்த்தர், ஆமென். ஆதி அப்போஸ்தலர் சாத்தான் காலத்திலே வெட்கப்பட்டு அற்புதத்தை ஓடிப்போவான். செய்த தேவன், ஆமென். ஓ இந்த காலை வேளையிலே நன்றி நம்ம அப்பா. மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறாரு. Hallelujah. ஓ thank you. பிசாசு திருடவும் துதிங்க, திருடவும் கொல்லவும் துதிங்க. அழிக்கவும் வரான், வேற இயேசுவே. ஒன்றுக்கும் வரல. ஆமென். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானோ நானும் அவைகளுக்கு ஜீவன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் ஜீவன் என்று சொன்னார். உண்டாகும். ஓ உங்களுக்கு இயேசுவின் பரிபூர்ண ஜீவன் சுகம் உங்களுக்குள்ளாய் உண்டாகும். இருக்கிறது. Yes. அக்கினி, இயேசுவின் அக்கினி, ஜீவன் உங்களுக்குள்ளாய் பரலோக இருக்கிறது. பரிசுத்த ஓ அக்கினி. thank you Holy சுகப்படுத்து, Spirit. நன்றி சுகப்படுத்து, ராஜா, நன்றி சுகப்படுத்து, ராஜா. சுகப்படுத்து. ஓ ஹalleluya, ஹalleluya. சுகப்படுத்து, எப்படி நாங்க சுகம் பெறணும் நம்ம ஆமென். பார்த்தோம். ஆமென். ஓ thank you Holy Spirit. Yes, yes, yes. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்க வேண்டும் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும். Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி, நன்றி, Yes நன்றி, Jesus. நன்றி, Yes நன்றி, Jesus. உம்முடைய வல்லமை அற்புதம் இறங்கட்டும். நடக்கட்டும். உம்முடைய அற்புதம் வல்லமை நடக்கட்டும். இறங்கட்டும். அற்புதம் ஆமென். நடக்கட்டும். Hallelujah. அற்புத சுகம் வல்லமை உண்டாகட்டும். இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். Yes. Thank you Lord. Thank you Thank you, Jesus. Jesus. ஒருமனப்படுகிறோம். நன்றி, ஒருமனப்படுகிறோம். ஒருமனப்படுகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி, 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 ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போவதற்கு முன்பாக 1 அடிகள் அவர் வாங்கினார். இன்றைக்கு அதுல தழும்புகள் இருக்கு அவருடைய சரீரத்துல. தலை முதல் தலை முதல் உள்ளங்கால் வரை தழும்புகள் இருக்கு. இன்றைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க, 39 ஹெட்லைன் கேட்டகரிஸ்ல தான் டிசீஸ் இருக்கான், வியாதிகள் இருக்கான். ஆமென். நாம 39 அவர் காயப்பட்டு தழும்புகளா இருக்கு. எனவே அந்த வியாதி என்ன வியாதி, அந்த 39க்கு அடியில தான் நமக்கு வியாதி இருக்கணும். அந்த வியாதிகளை எல்லாம் சுகமாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஓ ஜீசஸ், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த விலையேற பெற்ற தழும்ப நினைச்சுக்கோங்க. தலையில முள்முடி சுட்டப்பட்டதா உங்களுக்கு தலைவலியா, தலைபாரமா, கண் பிரச்சனையா, ஓ வாயோட பிரச்சனையா, காது கேட்கலையா, ஓ தலையில சுட்டப்பட்ட முள்முடி, தலையிலே சிந்தப்பட்ட ரத்தம், அதை நினைவு கூறுங்க. அந்த தழும்புகள் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தழும்புகள் சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்ன பிரச்சனையா இருக்கலாம், இருதய கோளாறுகளா, கிட்னி பிரச்சனையா, வயிற்று பிரச்சனையா, குடல் பிரச்சனையா, ஓ மூட்டு வலி பிரச்சனையா, அவர்கள் எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் எலும்பு உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டது. Thank you Jesus. அவருடைய வல்லமை, இயேசுவின் ரத்தத்திலே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. சுகமாக்கும் வல்லமை அவர் ரத்தத்தில் இருக்கு. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கு. அவர் வார்த்தையிலே சுகம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்ம கையில கொடுத்திருக்க அந்த வார்த்தையை விசுவாசிங்க, அதுல சுகம் உண்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க, கிரியை செய்து ஜெபிக்க, ஓ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. சோர்ந்து போகாமல் நாங்கள்
போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. அந்தரங்க ஜெபம், தனி ஜெபத்திலே நாங்கள் ஆண்டவரே ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஒரு மனதோடு நாங்கள் ஜெபித்து சுகம் பெற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. குடும்பமாய் ஒருமனப்படணும். உங்களுடைய சரீரம், உங்க ஆவி ஆத்மா சரீரம் ஒருமனப்படணும். சபையாக ஒருமனப்படணும். ஓ, அப்பொழுது ஒரு சுகம் உண்டாகும். இப்போ நம்ம சபையாக இங்க நின்று கொண்டு இருக்கிறோம். ஓ, எல்லாரும் அந்தந்த இடத்துல உங்க கரங்களை வைங்க. வயிற்று பிரச்சனையா, இடுப்பு பிரச்சனையா, மூட்டு வலியா, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பரலோக வல்லமை உங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரீகா பாபா ரப ஷபல பரபா, அற்புதம் செய்கிற இயேசு நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு, ஓ பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உதர போக்கு நின்று போயிற்று. இப்பொழுது வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கிறது. எஸ், இலவசமா கிருபையா. டச் ஜீசஸ். தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. சொல்ல முடியாத பிரச்சனைகள் மாறட்டும். மனம் விட்டு உம்மோடு பேசட்டும். ஓ, தனிமையில பேசட்டும். வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். பாரங்கள் முறிக்கப்படட்டும். ஓ ஜீசஸ், பாரங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஓ ரீகா மரப ஷதரலபா. Thank you Holy Spirit. நன்றி ராஜா. ஹalleluya, நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, நெடுநாளாய் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் இந்த மாதத்திலே கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். திருமண தடைகளை உடைக்க போகிறார். ஓ ஜீசஸ், பிள்ளை இல்லையா, கர்த்தர் குழந்தை செல்வத்தை தரப்போகிறார். ஓ ஹalleluya. சமாதான குறைவா, குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் இல்லத்தின் தலைவராய் இயேசுவே இருக்க போகிறார். ஓ thank you, ஹalleluya. நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி, ஓ கர்த்தர் நீ விசுவாசித்தா போதும், என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவர் என்பதை அறிந்தா போதும், பெரிய காரியங்களை கட்ட வாய்க்க பண்ண சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிற தேவன். ஓ ஹalleluya. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ சுகமா இருக்க பண்ணுவேன், உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன், உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன், சுகமாய் இருக்க பண்ணுவா. எஸ் லார்ட். Thank you Jesus. நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் உடல் முழுவதும் உங்க ரத்தம் பாய்ந்து சென்றபடியால் நன்றி ஆண்டவர். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக, எங்கள் திருச்சபை மக்களுக்காக நீர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்ததே உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ thank you Holy Spirit. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்துக்காய் நன்றி. பிபி சுகர் நார்மல் ஆகட்டும், கொலஸ்ட்ரால் குறைந்து போகட்டும். ஓ ஹalleluya. எலும்பு மூட்டு வலிகள் மாறட்டும், கண் பார்வை கிடைக்கட்டும், சுகவீனமானவர்கள் சுகம் பெறட்டும், சுகம் பெறட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரத்திலிருந்து விடுதலை தருவீராக, வருமானத்தை பெருக பண்ணுவீராக. இப்பொழுது இருக்கிறதில் பார்க்கிலும் 1000 மடங்கு நாங்கள் பெருக உதவி செய்வீராக, பெருக உதவி செய்வீராக. அலைச்சல் இல்லாத வருமானத்தை தாங்கப்பா ஆண்டவரே. கடன் பாரத்தில் ஒருவரும் தொய்ந்து போய் விடாதபடி, சோர்ந்து போய் விடாதபடிக்கு அதை அடைக்கத்தக்கதான வருமானத்தை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமணிக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. உங்க வாக்கு தத்தம் இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா. எங்கள் இல்லத்திலே சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் உடலிலே சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. எங்கள் சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை வாலிபர்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் ஞாபகத்தை கர்த்தர் தருவீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முதியோர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதெல்லாம் ஏக்கத்தோடு அவர்கள் ஆண்டவரை கேட்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, உங்க வார்த்தை சொல்லுகிற நீர் விரும்புகிறபடி கேள் என்று சொன்னீரே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கட்டும், சம்பூர்ண நன்மைகளால் நிரப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் நீர் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்துவீர் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்தின் தலைவராய் நீர் இருந்து எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி ஆண்டவரே நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட செய்து கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே திருவிருந்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே நீ அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே ஆயத்தம் இல்லாமல் இருந்தா இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த பந்தியிலே கலந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய ஆண்டவரே சரீரத்தை நாங்கள் புசித்து உங்க ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் ஒரு புது பெலன், எங்களுக்குள்ளாய் ஒரு புது ஜீவன், எங்களுக்குள்ளாய் ஒரு புது வல்லமை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. இதை புசித்து பானம் பண்ணி ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி இந்த பந்திக்கு நேராக எங்களை கொண்டு வரோம். எல்லாவற்றும் கரத்தில் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.